ஸோ இது வந்து கூர்கில் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்பாட். ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இது வந்து கூர்கோட 5th எபிசோட். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மந்தல்பட்டி பீக். ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் உங்களை நார்மல் ரோட்லேயே நிப்பாட்டிடும், அதுக்கப்புறமா ஆஃப் ரோட் தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லேயே நிறைய ஜீப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே காரில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி, நீங்கள் ஜீப் ரெண்ட் எடுத்து போகிறீங்கன்னா அங்கே ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள் அங்கே விட்டுட்டு ஒரு ஜீப்புக்கு 2.5K அந்த மாதிரி நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு 6 பேர் இல்லை 7 பேர் மாதிரி போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள், அதாவது நீங்கள் ஒரு 4x4 கார் வச்சுருக்கீங்க, அந்த ஆஃப் ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தாராளமாக அதிலே போகலாம். இல்லை நீங்கள் நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் பைக் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பைக்கில் கூட போய்க்கலாம். நான் வந்து ஜீப்பில் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு லோக்கல் காய் R15 போகவே முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ அது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக எனக்கு ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அந்த ஆஃப் ரோடிங்கை R15, அதாவது என்னோட R15M ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணி பைக்லேயே போயிட்டேன். ஸோ ஹானஸ்ட்லி சேயிங் லிட்டில் பிட் டஃப், ஆனால் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் என் பைக்கில் ஆஃப் ரோடிங்லாம் அவ்வளோ பண்ணதே கிடையாது சின்ஸ் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஒன். பட் இருந்தாலும் நான் இதை கண்டிப்பாக பண்ணணும்னு பண்ணேன். இந்த த்ரூ அவுட் ஆஃப் ரோடிங்கில் எனக்கு பயங்கர என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆஃப் ரோடிங் பைக் தான் வச்சுருக்கணும்னு இல்லாட்டாலுமே உங்கள் பைக்கு போய்டுங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு, நீங்கள் போயிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பைக்லேயே போகலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடிங்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவீங்க, அதாவது மந்தல்பட்டி பீக் போவீங்க. ஸோ இங்கே நாங்கள் போனப்புறம் தான் ட்விஸ்டே. ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நாங்கள் போனப்புறம் மிஸ்ட் வந்துருச்சு கைஸ். கரெக்டாக நாங்கள் போகும்போது எல்லா வியூவையுமே 360 டிகிரியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஸ்ட் வந்துருச்சு. ஸோ லிட்ரலி அந்த க்ளவுட்லாம் நம்மளை டச் பண்ணி போகிறத நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்கள் கூர்க் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வச்சுக்கோங்க. இப்போ புரியும் நினைக்கிறேன் நான் ஏன் இந்த ஸ்பாட்டை என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட்னு சொல்கிறேன்ட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த 3 கிலோமீட்டர்ஸ் வந்த அந்த ஆஃப் ரோடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரியே இந்த பீக்கில் ஒரு வாட்ச் டவர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேமில் வே டு ஹெவன் மாதிரிலாம் இருந்துச்சு கைஸ். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் தாட்ஸ் தான் கைஸ். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி எலாபரேட்டட் வீடியோ நான் யூடியூப் சேனல்லையும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.